கலாய்க்கவும் வேண்டும். குளிப்பாட்டுறவனுக்கு மட்டும்தான் அந்த ஐப்பு தெரியணுமே, குறை தெரியணுமே தவிர குளிப்பாட்டில் சம்பந்தப்படாத மற்றவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, அது தெரியக்கூடாது. அடுத்து என்ன, குளிப்பாற்றவர்கள் குளித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டம் நடைமுறையில எழுதப்படாத சட்டமாக இருக்கிறது. ரொம்ப அது மஸ்டா நினைக்கிறாங்க, குளிப்பாட்டினா குளிச்சு ஆகணும், இல்லன்னா என்ன செய்யும் அது பேய் பிடிச்சிருமா, அப்படி அந்த மாதிரி பயப்படுறாங்க இருக்கிறாங்க. அது மாதிரி இது குளிப்பாற்ற ஆளுகளை குளிக்க வேண்டும் என்றும், அல்லது தூக்கிட்டு போறாங்கல்ல ஜனாசாவை, அவங்க ஒழு செய்ய வேண்டும் என்றும் ரெண்டும் இணைந்து சில ஹதீசுகள் வருகிறது. அதுல ஒரு பெரும்பாலான ஹதீசுகள் சரியான ஹதீஸ் கிடையாது. சில ஹதீசுகள் ஆதாரபூர்வமான ஹதீஸும் திருமதியில ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது யார் குளிப்பாட்டுகிறாரோ அவர் குளித்துக் கொள்ளட்டும், யார் ஜனாசாவை சுமந்து போகிறாரோ, ஜனாசாவை தோளில் சுமக்கிறாரோ அவர் ஒழு செய்யட்டும்ங்கிற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஒரே ஒரு ஹதீஸ் சரியான ஹதீஸா இருக்கிறது. ஆனாலும் இதுக்கு மாற்றமான ஹதீஸும் இருக்கிறது. எப்படி இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல நாங்கள் மின்னா மை யக்தசிலு குன்னா நுகசிலுல் மையித்த, இப்னு உமர் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நாங்கள் மையத்தை குளிப்பாட்டுவோம். இப்போ மின்னா மை யக்தசில், சில பேர் போய் குளிச்சுக்கிறோம் செய்வோம். ஓ மின்னா மல்லா யக்தசில், குளிக்கவும் மாட்டோம். நீங்க எங்களுடைய சாய்ஸ் அது, விரும்பினா குளிச்சுக்கிறோம், விரும்பாட்டி குளிக்காம இருப்போம். நீங்க குளிப்பாட்டும் பொழுதுதான் குளிக்க வேண்டும் என்று உங்களுக்கு கட்டாய கடமை இல்லை என்று இது சுனத் ஆரக்குத்தினிகளையும் பைஹக்கிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த ஹதீஸ். அப்ப இது என்ன வழங்குதுன்னு கேட்டா, குளிக்க வேண்டும் என்றும் ரசூல்லா சொல்லி இருக்கிறாங்க. ஒரு ஹதீஸ் சரியா இருக்குது, குளிக்காம ரசூல்லா காலத்துல இருந்திருக்கிறோம்னு வருது. அப்ப இதுல என்ன எடுக்கணும்னு கேட்டா, இந்த குளிக்க வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டது கிடையாது. குளிச்சா நல்லது, குளிக்கலன்னா ஓகே, அது கண்டிச்சு திருத்துற அளவுக்கு உள்ள ஒரு மேட்டர் கிடையாது. அதுக்காக ஒருத்தமே குளிச்சாண்டா என்ன ஜனாசா குளிப்பான குளிக்கணுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஜனாசாவை குளிப்பாட்டியவர் குளிப்பாரையானால் அது விரும்பத்தக்கது. குளிக்காமல் ஒருத்தர் இருப்பாரையானால் அவர் ரசூல்லா காலத்தில் அப்படி இருந்திருக்கும் பொழுது என்ன குளிக்கல அப்படி ரசூல்லா கேட்டிருக்கணும். அவங்க காலத்தில் ஒரு தப்பு நடக்குமையானால் சமுதாயமே சேர்ந்து அந்த தப்பை செய்யுமையானால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டாங்க, இருக்கக்கூடாது. ஒரு இறை தூதருடைய கடமை என்ன, அந்த தவறை திருத்த வேண்டும். அவங்க காலத்திலே குளிச்சவங்க இருக்காங்க, குளிக்காதவங்க இருந்திருக்கிறாங்க சொல்லும் பொழுது குளிச்சா நல்லதுப்பா, விரும்பத்தக்கதுப்பா, குளிக்காது விட்டு போங்கப்பா அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு மேட்ரு. அடுத்து குளிப்பாட்டுறது யாரு என்று பாத்தீங்கன்னா, யார் வேணாலும் குளிப்பாட்டலாம். ஆனா ஆண்கள் தான் குளிப்பாட்டணும், பெண்கள் தான் குளிப்பாட்டணும். இதுக்கு பெரிய லாஜிக்கே தேவையில்லை, உயிரோட இருக்கும் பொழுது உள்ள ஒரு சட்டம் தான். ஆனாலும் ஒரே ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. என்ன விதிவிலக்கு, கணவனை மனைவி குளிப்பாட்டலாம், மனைவியை கணவன் குளிப்பாட்டலாம். ஆனா நடைமுறையில் அது கிடையாது. நடைமுறை கொண்டு விடுவாங்க குளிப்பாட்ட போனீங்க. அப்ப கணவனை மனைவி குளிப்பாட்டலாம், மனைவியை கணவன் குளிப்பாட்டலாம். மார்க்கத்தில் இதுக்கு அனுமதி இருக்குது. ஏன்னா மற்ற எவனை விடவும் ஒரு கணவன் மனைவியை முழுமையாக பார்ப்பதற்கும் மனைவி கணவனை முழுமையாக பார்ப்பதற்கும் அதிகமான தகுதி உடையவர்கள். இறந்த உடனே எல்லாம் போயிடுச்சுன்னா சொல்ல இயலாது. இறந்த கணவன்கிற அந்த உறவு போயிட்டா கூட அவன் தான் கடமை, அவனுக்காத்தான இத்தாவளா இருக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கிற காரணத்தினால அவங்கள கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் குளிப்பாட்டலாம். அதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால் ரெண்டு ஆதாரம் இருக்கிறது. ஒரு ஆதாரம் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அந்த சம்பவம் தான். எந்த ஹதீஸே முதல்ல சொல்லுவாங்கல்ல, ரசூலுல்லா இறந்த உடனே அவங்கள மேல ட்ரெஸ் போட்டுக்கிட்டே நம்ம குளிப்பாட்டுவதா, அல்லது மற்றவங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் கழிச்சு குளிப்பாட்டுவோமே அப்படிங்கிற அந்த ஹதீஸ்ல கடைசியா சொல்லுவாங்க, கடைசியில் குளிப்பாட்டிட்டாங்க. ஆனால் அன்றைக்கு நாங்க இருந்த நிலை வேற. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அன்றைக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரு தெளிவு எங்களுக்கு இல்ல, அதனால யாரோ குளிப்பாட்டும்படி நாங்க விட்டுட்டோம். அந்த நிலை இப்ப திரும்பி வருமையானால் நான் தான் குளிப்பாட்டிருப்பேன். ரசூலுல்லாவை என்ன செஞ்சிருப்போம், ரசூலுல்லாவுடைய அடுத்த ஆள் அங்கேயும் கொடுக்க போறோம், எங்க கணவரை நாங்க குளிப்பாட்டிருப்போம். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, லவிஸ் தக்பலத்து மினல் அம்ரி மஸ்தத்பரத் மா கஸல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா நிசாஉஹு. அந்த சென்று போன காலம் திரும்பி வரும் என்று வைத்துக் கொண்டால், அது இனிமே வரப்போறது இல்ல, இனிமே குளிப்பாட்ட போறோம், குளிப்பாட்டி வச்சுக்கொண்டு அடக்கம் பண்ணி முடிஞ்சு போச்சு ஒரு பேச்சுக்கு. அந்த காலம் அப்படி ரிவர்ஸா வருதுன்னு வச்சுக்கிறங்க. இப்பதான் ரசூலுல்லாஹ் மௌத்தா போறாங்கன்னு வச்சுக்கிறங்க. இப்ப உள்ள ஒரு பக்குவம் எங்களுக்கு அப்ப இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்க மாட்டோம், மா கஸல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா நிசாஉஹு. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களாகிய நாங்கள் தான் அவர்களை குளிப்பாட்டி இருப்போமே தவிர வேற யாரும் கிட்ட வராது நடத்திருப்போம், நாங்களே செஞ்சிருப்போம் என்று சொல்லி ஆயிஷா நாயகி சொன்னதாக அபூதாவூத், ஹாக்கிம், அதே மாதிரி பைஹக்கி, இப்னு மாஜா இதெல்லாம் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸை பார்க்கிறோம். அப்ப ஆயிஷா நாயகி இந்த மாதிரி சொல்றாங்கன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அங்கீகாரம் இல்லாம சொல்லியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் இது ஆயிஷாவுடைய கருத்து தானே, இது எப்படி மார்க்கமாகும் என்று நமக்கு தோன்றினால் அது நியாயம் தான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸும் இருக்கிறது. என்ன ஹதீஸ் இருக்குன்னு கேட்டா,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பக்கி தான் அந்த ஊருடைய பொது கபரிஸ்தான். மதீனாவுல உள்ள பொதுமக்களை அடக்கக்கூடிய கபரிஸ்தானுக்கு பேர் ஜன்னத்துல் பக்கி. ஜன்னத்துல் பக்கி என்ற கபரிஸ்தானில் இருந்து அவர்கள் திரும்பி வந்தார்கள். வந்தவுடனே ரொம்ப கடுமையான தலைவலி, தலை வெட்டிக்கிற மாதிரி என்ன நான் வழியில துடிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னன்னு கேட்டாங்க. தலைவலி தாங்க இயலல அப்படின்னு நான் சொன்னேன். ஆயிஷா நாய் சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, என்னமோ தெரியல, எனக்கு அதே மாதிரி தான் இருக்குது. உனக்கு தலைவலிங்கிற அதே மாதிரி எனக்கும் பல்ல ஆனா வாராசா, எனக்கும் தலைவலியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பிறகு சொல்றாங்க, மா லர்ரகி லவ் மித்து கப்லி லவ் மித்தி கப்லி கும்து அலைக்கி கஸ்ஸல்துக்கி கஃபன்துக்கி சல்லைத்து அலைக்கி தவத்துக்கி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு முந்தி நீ மூத்தாயிட்டன்னு வச்சுக்க, எனக்கு முந்தி நான் முந்தி போறேன்னா நீ முந்தி போறேன்னு தெரியாது. ஒரு பேச்சுக்கு எனக்கு முந்தி நீ மூத்தாகி விட்டால் உன்னுடைய எல்லா காரியங்களையும் நானே பார்த்து விட்டு, நானே உனக்கு குளிப்பாட்டி, நானே உனக்கு கஃன் போட்டு, நானே உனக்கு தொழுகை நடத்தி, நானே உன்னை அடக்கமும் செய்தால் அதில் எந்த தப்பும் இல்லைங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவிட்டு சொல்றாங்க, எனக்கு முந்தி நீ மூத்தாயிட்டேன்னு வை, நானே உனக்கு எல்லா காரியத்தையும் பார்த்து, நானே உன்னை குளிப்பாட்டி, நானே உனக்கு கஃன் போட்டு, நானே உன்னை கொண்டு அடக்கமும் பண்ணிட்டேன்னு சொன்னா அதில் எந்த தவறும் இல்லை. அப்ப இதுல என்ன வழங்குது? கணவர் மனைவியை குளிப்பாட்டு வழங்குதுல. அதுல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாங்க எங்க கணவரை குளிப்பாட்டி இருப்போங்கிறாங்க. இதுக்கு ஒரு மார்க்கத்துல ஒரு அனுமதி இருக்கிறது, கணவன் மனைவிங்கிறவங்களுக்கு மத்தியில. ஆனா அந்த அளவுக்குலாம் தைரியம்லாம் இருக்காது. பெண்கள் போய் புருஷன் குளிப்பாட்டுற தைரியம் இருக்குமா? தலை இப்படி குளமா பிடிச்சி போட்டு அவுத்து போட்டு ஆடுறதுக்கே 10 டைம் வாங்குதா? அவங்களால போய்கிட்டு அந்த பாடியை தொடுறதுக்கோ முடியாது. ஆயிஷா நாய்க்கு முடியலங்கிறாங்க. அன்னைக்கு இருந்த நிலைகளுக்கு முடியாது. இப்ப நினைச்சு பாக்குறோம், நம்மள குளிப்பாட்டு இருக்கலாமே அப்படின்னு அவங்களே காலம் கடந்து நினைச்சிருக்காங்க. ஆனா அனுமதி இருக்குது. ஒரு கட்டம் வைங்களங்க, ஒரு கட்டம் வருது, யாருமே இல்ல, ஊர் விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. நம்ம 2 பேரும் கணவன் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. புருஷன் செத்து போயிட்டான், அவங்க எல்லாம் பண்ணி அவனு மார்க்கத்துல கடன் தான் புருஷன் செத்து போடப்பட்டவங்க பாக்குற கணவன் இப்ப இல்லையே, வேற ஆள போயிட்டார, குளிப்பாட்டினா எல்லாத்தையும் பார்க்க வேண்டி வருமே, இப்படிலாம் நினைக்காம குளிப்பாட்டிடலாம்ல. அது மாதிரியான ஒரு கட்டங்கள் வர வேண்டிய நிலை இருக்கத்தானே செய்யும். அதுக்காக வேண்டி இந்த சட்டத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறேன். இது எங்க இருக்குன்னு இப்னு மாஜாவுல 1454, அகமது தாரமி அது மாதிரி பைஹக்கி தாரகுத்னி இது எல்லாத்திலையுமே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அடுத்தது இந்த கஃன் போடுறோம்ல, கஃன் போடுவதற்காக வேண்டி புதுசாக ஒரு ஆடை எடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் நம்ம இருக்கிறது. அது தொடர்ந்து நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம். யாராவது பழைய ட்ரெஸ் போட்டு கஃன் போடுறோமா? யாருமே போட மாட்டேங்கிறோம். புதுசா போடுறோம். தப்பு ஒண்ணு போட்டு போங்க. புதுசா அந்த காலத்துல அப்படி இருக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த மாதிரி ஜவுளி கடைகளோ நினைச்ச நேரத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய பெரிய மில்லுகள்லாம் கிடையாது. ஒரு சட்டைங்கிறது ஒரு பெரிய கஷ்டம். ஒரு சட்டையை தயாரிக்கிறதுக்கு உட்கார்ந்து நெசவு செஞ்சு தயாரிக்கிறதுக்கு அவனுக்கு 1 வாரம் 10 நாள் பிடிக்கும். இன்னைக்கு மிஷின்ல போட்டு என்ன செய்யறான்? கடகன்னு இறக்கிறான், பேல்பாலா இறக்கி விட்டுறான். இந்த காலத்துல உள்ள அளவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மறு ட்ரெஸ் இல்லையே. காசு இருந்தா கூட இன்னைக்கு வாங்க இயலாது. அந்த காலத்துல காசு வச்சிருந்தா கூட வேணுங்கிற ட்ரெஸ் வாங்க இயலுமா? இன்னைக்கு 100 ரூபாய்க்கு ட்ரெஸ் தர்றாங்க, கையக்குள்ளே 200 ரூபாய் வருது, சட்டை 100 ரூபாய் கிடைக்குது. அப்படி ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த மாதிரி இருக்கிறதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பழைய துணிங்கிறதெல்லாம் ஒரு மேட்டரை எடுத்துக்கவே மாட்டாங்க. நான் போட்ட சட்டை ஒரு ஆள் கொடுத்தேன்னு வைங்களேன், அதுவே ஒரு பெரிய பாக்கியமா வாங்கிடுவாங்க. இந்த காலத்துல வாங்குவாங்களா? போட வேலை பார்த்துருவாங்க. புது சட்டை 100 ரூபாய் கிடைக்குது, உன் சட்டை எதுக்கு கேட்பாங்களா இல்லையா? பழைய சட்டையை வாங்க மாட்டாங்க. அந்த காலத்துல அதெல்லாம் பழசே ஒரு பெரிய மேட்ரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்க மகளை குளிப்பாட்டுறாங்கல்ல, குளிப்பாட்டும் போது சொல்றாங்க, 7 தடவை 3 தடவை 5 தடவை குளிப்பாட்டுங்க, குளிப்பாட்டி முடிச்ச உடனே எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவங்க இடுப்புல அணிஞ்சிருந்த ஒரு வேஷ்டி வேற துணி இல்ல அவங்கள்ட்ட. மகளுக்கு கஃன் போடுவதற்கு அவங்களுடைய நிலைமை தெரியுமே, தன்னுடைய ட்ரெஸ்ஸை கொண்டுதான் கஃன் போடணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள்ட்ட துணி பேல் போல அடிக்க வச்சிருந்து பீரோல, நமக்கு பீரோல வைக்கிறது இடம் பத்தல, வழங்குதா? ஒரு பீரோ பத்தாம இன்னும் 2 பீரோ வாங்கிட்டாங்கன்னு கேட்கறாங்க. அவ்வளவு சேலை இருக்கு ஒரு ஆள்கிட்டையும். அந்த மாதிரி எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய மகளுடைய வாழ்க்கையும் இருக்கல, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையும் இருக்கல. அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா, மேல உள்ளதை பெருசா கட்டிக்கிட்டு கீழே கட்டிருந்தாங்கல்ல போட்டு இருந்தது அந்த வேஷ்டி அவுத்து இத அவங்களுக்கு மேல இத கஃனாக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வேஷ்டி தான் அவங்களுடைய மகளுக்கு என்னவானது? கஃனாக ஆனது. அணிந்திருந்த வேஷ்டி. அது கூட இருக்கிற ஒரு வேஷ்டியை செலவு பண்ணி எடுத்துக்கொண்டாந்து தரல. அது எப்படி வருதுன்னு கேட்டா, ஃபனஸா மின் ஹக்விஹி இஸாரஹு, அத இடுப்பிலிருந்து தன்னுடைய கீழாடையை எடுத்து
வகால அஷீர்னஹா ஐயாஹு, அவருடைய உள்ளாடையாக இதை போடுங்கள். உள்ளாடை ஒண்ணு வேணும்ல, உள்ளாடையாக ஒண்ணு இதை போடுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது புகாரியில 1257 1259 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இந்த பழசா கூட போட்டு தப்பு கிடையாது. அது சொல்றேன், ஒரு நேரத்தில் கிடைக்கல, துணிமணி கிடைக்கல, நூற்றுக்கணக்கில் மண்டே போட்டுறாங்க. அது மாதிரியான ஒரு சூழ்நிலை, ஒரு வெள்ளம், பெருவெள்ளம், சுனாமி எல்லாம் நஷ்டப்பட்டு போச்சு. எதுவுமே இல்லை. அப்படிலாம் இருந்து அப்படி யாரும் போய் நுழைய முடியாம தனி தீவாவெல்லாம் சில நேரங்கள் ஆயிரும். அப்ப நிறைய செத்து போயிட்டே இருப்பாங்க. அவனுக்கு புதுசுக்கு எங்க போறோம்னு சொல்லிட்டு பாடியை போட்டு இருக்க முடியுமா? இருக்கிற சட்டை வேட்டி என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் கொண்டா பண்ணி வாங்கி இதுல செய்யணும். அந்த காலத்தை நோக்கி திரும்பிடுறோம்ல நம்மள. அப்படியான ஒரு காலம் வர்றதுனால இந்த சட்டத்தை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதே மாதிரி சரி மீதி உள்ளதை நாளைக்கு பார்ப்போம்.